செல்வி பாக்யா கிட்ட சொல்கிறாங்க, ஏக்கா உன் மாமியார் நடந்துக்கிறத பார்த்தா மறுபடி உன்னையும் கோபி சாரையும் சேர்த்து வச்சிரும் போல இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யா, ஏண்டி நீ வாய முடிய சும்மாவே வரமாட்டியா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பியா? இல்லைக்கா, இன்னைக்கு உன் மாமியார் நடந்த விதமே சரியில்லைக்கா. தூங்கிக்கிட்டு இருந்துச்சு உன் மாமியார். நீ வந்து அவர் தண்ணி தண்ணின்னு கேட்டார், நீ எடுத்துக்கிட்டு போனேன். அம்மா அம்மான்னு தானே கூப்பிட்டாரு, அதுக்கு காதில் விடலையா அவங்க மாமியாருக்கு? நீ எடுத்துக்கிட்டு போனதை வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து என்னமோ இது பீரோவை துடைக்கிற மாதிரியும் சாமி போட்டாவை துடைக்கிற மாதிரியும் அப்படியே நடிக்குது உன் மாமியா. இப்போ நான் நினைக்கிறேன், ஆமாம் நான் உன்கிட்ட கேட்குறக்கா, அப்படி உன்னைய வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன செய்வ? எப்பா சாமி என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டை பார்க்க போயிடுவேன். நான் அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்டி. இது கடைசி வரைக்கும் இப்படி இருப்பியாக்கா அப்படின்னு சொல்லும்போது, கடைசி வரைக்கும் தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதுக்கு போகிறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு புது ஆர்டர் ஒன்று வருது. ஆர்டர் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து உட்காந்து யோசனை பண்ணுறாங்க. வீட்டில் வந்து உட்காந்து யோசனை பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, கோபியும் ஃபேமிலியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. கோபி, ஈஸ்வரி, செழியன், இனியா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜென்னி என்ன பண்ணுறாங்க, பிள்ளைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. அப்போ ஏம்மா ஜென்னி வந்து நல்லா சாப்பிட்றாளா பேத்தி, என்ன சொல்கிறா அப்படிங்கும்போது, இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா, உங்களை மாதிரி நான் ஊட்டி விட முடியாதுல்ல, சீக்கிரம் சீக்கிரம் ஊட்டி விட முடியாது, நீங்கள் பெரிய பிள்ளைக்கு ஊட்டி விட்றீங்க, நான் குழந்தைக்கு தானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்வரிக்கு தெரியல, சாதாரணமாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஜென்னி வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, ஆமாம் ஆமாம் உங்கள் புள்ள பச்சை புள்ள பாருங்கள், அப்படியே வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் இதையெல்லாம் பார்க்கணுன்ட்டு எனக்கு வந்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க புள்ள அழுவுது, இருடி நீ வேற அப்படிங்கிறாங்க. இப்போ ஜென்னியை கூப்பிட்றாங்க அவங்க பாக்கியா, ஜென்னி இங்கே வாமா அப்படிங்கும்போது, இந்த வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய், என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து சொல்கிறாங்க, நம்ம ஆர்டர் ஒன்று பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அவங்க வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணலாம் ஜென்னி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆண்டி நம்ம யோசிப்போம், இருங்க செலியனை கூப்பிட்றேன், செலியா இங்கே வா அப்படிங்கிறாங்க. செலியன் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா யோசிப்போம்மா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கோபி வந்து தண்ணி குடிக்க வராரு. தண்ணி குடிக்க வரும்போது இவங்க பேசுகிறத கேட்டுட்டு, அதுக்கு என்ன நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னா நார்த் இந்தியன் ஒரு செஃப்பை வச்சிடுறது அப்படிங்கிறாரு. உடனே ஜென்னி சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்பி வச்சிங்களே அதே மாதிரி செஃப்பா அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே மூஞ்சி சுண்டி போயிடுது. உடனே செலியன், ஏய் ஜென்னி நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, என்ன எங்கள் அப்பாட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுகிற? இல்லை ஏற்கனவே ஒரு செஃப்பை அனுப்பி வச்சு தான் இப்போ வந்து போலீஸு கேஸுன்னு நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அடுத்த செஃப்பா அப்படிங்கும்போது அப்படியே குறுகி போய் அந்தனை போயிடுறாரு. இது கோபி போயிடுறாரு. இதை கேட்டு பாக்கியா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து பாக்கியாவை பற்றி ஈஸ்வரி கிட்ட கோபி கேட்குறாரு, ஏம்மா பாக்கியா மட்டும் இந்த வேலையெல்லாம் இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்கிறாளே, அவளுக்கு மட்டும் எப்படிம்மா முடியுது தூங்காமல் கொள்ளாமல்? அது எனக்கே தெரியலடா கோபி, அவ்வளோ வேலை செய்கிறாடா, அதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு பார்த்துட்டேன், ஆனால் இவ வந்து செய்கிற வேலையை யாராலையும் செய்ய முடியாதுடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாங்க, ஆனால் முன்னுக்கு வந்துட்டாம்மா, நான் தாம்மா அவளுக்கு வந்து பெரிய தப்பு செஞ்சிட்டேன், அவளை வந்து ரொம்ப பேசிட்டம்மா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் என்னடா அப்போ விட்றா, என்ன பண்ணுறது, பழசை நினச்சி என்ன பண்ணுறது, நீனும் பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சிட்ட அந்த ராதிகாவால் அப்படிங்கும்போது, இங்கே ராதிகா வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவரை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த கிளவி சொல்லுது, ராதிகாவோட அம்மா சொல்லுது, வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஏம்மா உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை விட்டால் வேறு வழியே தெரியாதா அப்படிங்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க கோபிக்கிட்ட, ஆமாம் பாக்கியா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, பாக்கியா சுறுசுறுப்பாக எனக்கும் மாத்திரை கொடுத்துக்கிட்டு, எனக்கு வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு, ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துக்கிட்டு, அவளை மாதிரி உழைப்பாளி யாருமே இல்லைடா கோபி அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அவர், நம்ம ரொம்ப துரோகம் செஞ்சிட்டோம் பாக்கியாவுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இதை வந்து செல்வியும் பார்க்குறாங்க, இவர் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாருன்ட்டு. அப்போ வந்து ஜென்னி என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் நிற்கிறாங்க. ஜென்னி கேட்குறாங்க ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட, இப்போ போய் எல்லாத்தையும் நினைக்கிறாங்கல்ல அங்கிள், இதுக்கு முன்னாடியிலே நினச்சிருக்கணும், பாக்கியா ஆண்டிக்கு வந்து எவ்வளோ துரோகம் பண்ணாங்க அங்கிள் அப்படிங்கும்போது, ஜென்னி நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி.